இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனங்கள் 7 எபிரேயர் 11வது அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verses 7 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, விசுவாசம் எவ்வளவு முக்கியம் எங்கள் வாழ்க்கைக்கு. விசுவாசம் உம் பேரிலே சுவாமி. விசுவாசம் நாங்கள் காணக்கூடாதவைகளை குறித்ததான விசுவாசம். விசுவாசம் செயலிலே வெளிப்பட வேண்டும். இப்படி ஜீவிக்கிற விசுவாசத்தை குறித்து நீர் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, காயினை குறித்து ஆண்டவரே, காயினால் ஆண்டவரே கொலை செய்யப்பட்ட ஆபேலுடைய இரத்தம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆபேல் ஆண்டவரே விசுவாசத்தினாலே மேலான பலியை செலுத்தினார். அப்படி என்றால் விசுவாசத்தினால் நாம் பெரிய காரியங்களை, மேலான காரியங்களை நாம் கடவுளுக்கு செய்ய முடியும். விசுவாசம் என்பது செயலிலே காணப்படுகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நற்சாட்சியை பெற்ற ஆபேல் ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள செய்தது. அவரால் அந்த விசுவாசத்தினால் மேலான பலியை செலுத்தி இன்றும் இறந்தும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஏனோக்கு இறக்காமல் உம்மோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, விசுவாசத்தை செயல்படுத்தின நோவாவை குறித்து இன்று நாங்கள் பார்க்கும்போது எங்களோடு நீர் பேச வேண்டுமாறு கேட்கிறோம். அப்பா பிதாவே, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆமேன், ஆமேன். இன்று நாம் பார்க்க இருப்பது எபிரேயர் 11வது அதிகாரம், லிவிங் ஃபெய்த், ஜீவிக்கிற விசுவாசத்திற்கு 3வது எடுத்துக்காட்டாக 17 எடுத்துக்காட்டுகளிலே, பெயர் சொல்லப்பட்ட 17 எடுத்துக்காட்டிலே 3வதாக இருப்பது நோவா. பெயர் சொல்லாமல் அவர்கள் செயலை மட்டும் சொல்லி அநேகரை சாட்சியாக இந்த அதிகாரத்திலே எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். இன்று நாம் பார்க்க இருப்பது 3வதாக இங்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் நோவா. இப்போ நோவா என்று நீங்கள் சொல்லும்போது 7வது வசனத்திலே நோவா கண்ணுக்கு புலப்படாதவைகளை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது. இப்போ இந்த வசனத்தை மட்டும், இந்த முதல்ல இருக்கிற இந்த ஒரு சில வார்த்தையை மட்டும் நம்ம நல்லா விளங்கிக்கணும். நோவா கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி, ஒரு விசேஷத்துவம் என்ன? விசுவாசத்தில் நோவா எப்படி செயல்பட்டார்? இவர் ஒரு நல்ல மனிதனாக, நீதிமானாக வாழ்ந்ததினால் மட்டுமல்ல, ஆனால் இவர் இந்த இடத்துல அவர் சேர்க்கப்பட்டது அவர் செய்த அவருடைய வாழ்க்கையில் இருந்த செயல்களால் அல்ல. நோவா எதற்காக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால், கண்ணுக்கு புலப்படாததை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது. அவர் கண்ணால் புலப்படாமல் இருந்தது எது? அவருடைய கண்களில் காணாமல் இருந்தது எது தெரியுமா? மழை. அன்பானவர்களே, அந்த காலத்தில் மழை என்றால் மக்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு மழை வரப்போகுதுன்னு சொன்னாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? நம்ம வானத்தை பார்க்குறோம், வானம் இருண்டு காணப்படுகிறது, மேலே இருந்து தண்ணி கீழே கொட்டுகிறது. இதை நான் சொல்லும்போது சிரிப்பாக இருக்குது. இதை மழைனா கூட சொல்லி கொடுக்கணுமா? மழைனா என்னான்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நோவாவின் காலத்தில்மா மேலேருந்து தண்ணி கீழே வந்ததே கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க. ஆதியாகமத்தில் நீங்கள் படிக்கும்போது நோவாவின் காலம் வரைக்கும் அவர் கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கு காணாதது கூட இல்லை, கண்ணின் மூலமாக நம்பக்கூடாத ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கப்பட்ட போது அவரை எச்சரிக்கிறார். நீ கண்ணில் பார்க்காத ஒரு காரியம் நடக்க போது நோவா, மேலே இருந்து தண்ணி கொட்ட போது, பயங்கரமாக கொட்டும். அந்த தண்ணீரிலிருந்து காப்பாற்றி கொள்ள நீ ஒரு பேழையை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியத்தை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். God is warning Noah.
அபவுட் சம்திங் விச் ஹஸ் நெவர் ஹேப்பன்ட், அது வரைக்கும் நடந்திராத ஒன்றை குறித்து தேவன் எச்சரிக்கும் போது நோவா என்ன செய்கிறாரு? ஐயோ, இது எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததே இல்லையே, இப்பெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் எப்படி? யோபா இதில் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மழையே வந்ததில்லை. எப்படி தண்ணீர் நிலம் எப்படி பயிர்களை விளைய வைக்குதுன்னா, பூமிக்கடியிலிருந்து நீர் ஊற்றுகள் எழும்பி அந்த பூமியை நனைத்தது என்று வரும். நீங்கள் அப்போ அது வரைக்கும் என்ன இல்லை, மழை வந்ததே இல்லை. அப்போ மழையே வராமல் இருக்கிற இந்த இடத்துல மழையை குறித்து அவர் எச்சரிப்பை பெறும்போது அவர் என்ன செய்தார்? அதை நம்பினார். ஆண்டவருடைய வார்த்தை இது வரைக்கும் அங்கே செயலில் காணப்படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது நடக்கும் என்று சொல்லும்போது அதை இவர் என்ன செய்கிறாரு? அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டிருந்து பெறவிருந்த இடத்திற்கு படிங்க 7வதுல எச்சரிக்கப்பட்ட போது 7வது வசனம், தன் குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்து நம்பிக்கையினால், பாருங்க திருப்பி எங்கே வருது? விசுவாசத்தினால் அதன் வழியாய் அவர் உலக கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பெயரை பெற்றது நம்பிக்கையினால் தான். நம்பிக்கைன்னு திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா இந்த 7வது வசனத்தில். 7வது வசனத்தில் ஒரே ஒரு வசனம் தான் நோவாவை குறித்து பேசுகிறது. ஜஸ்ட் ஒன் வேர்ஸ். எங்கே எபிரேயரில் ஒரு வசனம் தான் பேசுகிறாங்க. ஆனால் இதை குறித்து நம்ம எங்கெல்லாம் படிக்கிறோன்னா 2 பேதுருவில் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவருக்கு என்ன பேரை கொடுக்குறாருன்னா, ப்ரீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியை குறித்த பிரசங்கியார், நீதியை குறித்து பிரசங்கித்த பிரசங்கியார் என்ற தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கித்தவர். அதில் காப்பாற்றப்பட்டவங்க 8 பேர் தான். அதை நோவா இதை செய்கிறார் என்பதை ஆண்டவர் ஒரே வசனத்தில் இவர் வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, நோவா பேழையை கட்டியிருக்க எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் அவர் பேழையை கட்ட ஆனது. அப்போ அந்த பேழையை கட்டும்போது அதற்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா? எப்படி இருக்கும் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கொடுக்குறாரு. அதன்படி அவர் என்ன செய்கிறாரு? பேழையை கட்டுறாரு. இப்போ நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி நிலத்துக்கு நீர் கிடைத்தது என்றால் மிஸ்ட் ஃப்ரம் த கிரவுண்டுன்னு வருது ஆங்கிலத்தில். நிலத்திலிருந்து ஈரம் வெளியே வருகிறது. மேபி இந்த நிலத்தில் இருந்து ஃபவுண்டன்ஸ் வரும் பாருங்கள், தண்ணி ஃபவுண்டன், அந்த மாதிரி நீர் நிலத்தை நினைக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் வேப்பர் கேனப்பி அப்படின்னா அந்த ஒரு ஈரப்பசை தமிழில் சொல்லும்போது அதன் மூலமாக நிலம் நினைக்கிறது. நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், நோவா காலத்துக்கு முன்னதாக வரைக்கும் உலகம் க்ரீன்லேண்டாக இருந்திருக்குது. க்ரீன்லேண்டுனா நம்முடைய பூமிக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் வாட்டர். ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் தண்ணீர் உலகம் முழுதும் பூமி முழுவதும் ஜலத்தினால் நிறைந்திருந்ததுன்ற பார்க்குறோம். முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, 2வது ஆகாய விரிவை உண்டாக்கி நீரை 2ஆக பிரிக்கிறாரு. மேலே தண்ணி போயிடுது, பாதி தண்ணி, கீழே பாதி தண்ணி நிலத்தில் இருக்குது. அப்படி தான் உலகம் இருக்குது. அப்புறம் நிலத்தில் இருக்கிற தண்ணி ஒரு பக்கமாகவும் நிலம் ஒரு பக்கமாக பிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நிலத்துக்கு மேலே ஒரு பெரிய லேயர் ஆஃப் வாட்டர், நிலத்திலேயும் ஒரு பக்கத்தில் ஒரு
தண்ணீர் சீஸ் கடல் போல் ஒரு நீர் இருக்குது. அப்போனா அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கிரீன்லேண்டு. மேலே இருந்தும் சூரியன் அதன் மேலே படணும்னா அதற்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணீரின் வழியாக தான் சூரியன் என்ன செய்யணும்? இந்த நிலத்தில் பட்டு இருக்கும். உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதனால அது வரைக்கும் நிலத்தின் பயிர் நடப்பதற்கு நீங்கள் நல்லா ஆழ்ந்து படித்து பாருங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6-7 வசனமும், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மூடு பனி தான் பூமியின் மேலே இருந்ததே தவிர அங்கே என்ன இல்லை? மழை இல்லை. அதனால இவர் பேழையை கட்டும்போது எத்தனை வருஷம் கட்டியிருக்கிறாரு? 100 வருஷம் கட்டியிருக்கிறார். இந்த 100 வருஷம் மக்களுக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருந்தது. என்ன சொல்லியிருப்பார் நோவா? மழை வரப்போகுது, இதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளணும்னா நீங்கள் இந்த பேழைக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது மழையே பார்க்காத அந்த மக்களுக்கு மழைன்னா அவங்க என்னன்னு கேட்டிருப்பாங்க. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து தண்ணி கீழே கொட்ட போகுதுன்னு நோவா சொல்லும்போது இந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், அப்பொழுது பிரளயத்தை ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன? அவர் உருவாக்கிய பூமியில் வாழ்ந்த மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் தாறுமாறாய் இருந்தது, மிகவும் கொடியதாய் இருந்தது. அவன் நோக்கமெல்லாம் பாவம் நிறைந்ததாய் இருந்தது. அதனால ஆண்டவர் பூமியை அழித்து அந்த பூமியில் தன்னுடைய வார்த்தையை கேட்கிற ஆட்களை என்ன செய்யணும்? காப்பாற்றணும்னு ஒரு பேழையை உருவாக்குறாரு. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க? பாவத்தினால் அவர்கள் இருதயத்தின் நோக்கமெல்லாம் கேடாக இருந்ததுனால அவங்க என்ன செய்திருக்கக்கூடும்? நோவாவை கேலி செஞ்சிருக்கலாம் இல்லையா? இந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு, இவர் தான் மாதிரி உலகத்தை விட்டு போகணுன்ற காலத்தில் நம்மளெல்லாம் வாழக்கூடியவங்களெல்லாம் தடுக்கிறாரு. இப்படி பல காரியங்களை அவங்க பேசியிருக்கலாம். இன்னும் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா, இப்போ இருக்கிற ஆண்டவர் 2ஆம் முறை வருகிற காலம் எப்படி இருக்குமாமா? நோவா காலத்தை போல இருக்குன்றாங்க. அப்போனா நோவா காலத்தை விளங்கிக்கணும்னா இப்போ நம்ம வாழ்கிற காலம் எப்படி தாறுமாறாக போயிட்டுருக்குதுன்றத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதே வகையில் தான் நோவா காலத்தில் இருந்திருக்கோம். விசுவாசம் இல்லை, ஆண்டவர் 2ஆம் முறை வரப்போகிறாருன்னு சொன்னோன்னா நம்ம எல்லாரும் நம்மளை ஒரு கேலி கூத்தாக பார்க்குறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. நாம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு பயந்து விசுவாசத்தை ஜீவிக்கும் போது நம்மை பார்க்கிறவர்கள் நம்மளை பார்த்தாலே கேலி பண்ணுற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே காலத்தில் நோவா 100 வருடங்கள் என்ன செய்தாராம்? இந்த பேழையை கட்டினார். மழை இல்லாத ஒரு காலத்தில் மழை வரும். வாட்டர் கேம் ஃப்ரம் த எர்த். அது வரைக்கும் நீர் பூமியிலிருந்து தான் வந்ததை பார்த்தாங்க மக்கள். ஆனால் வாட்டர் கம்மிங் ஃப்ரம் ஹெவன் தே குட் நாட் பிலீவ். பூமியிலிருந்து தண்ணீர் வந்து தான் நிலத்தை நினைத்ததை அவர்கள் பார்த்தார்களே தவிர வானத்திலிருந்து மழை கொட்டினதை அவர்கள் பார்த்ததில்லை. அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? நோவா சொன்னதை நம்பி இருக்கணும். எப்படி நோவாவும் பார்த்தது கிடையாது, ஆனால் நோவா நம்பினாரு. இவர்களால் நம்ப முடியவில்லை. God is still looking for people to trust him for what they have not seen. இன்றும் தேவன் என்னத்தை காத்து கொண்டிருக்கிறார்னா, மக்கள் நோவாவை போன்ற மக்கள் தான் பார்க்காததை நம்புகிற மக்களுக்காக ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம அப்படி மாறலாமா? இது வரைக்கும் அதை நான் உலகத்தில் பார்க்கல, ஆனால் அது நடக்கும். நான் ஒரு காரியத்துக்காக கேட்டுட்ருக்கிறேன், ஆண்டவரே இது நடக்கிறது மிக கடினம் இந்த உலகத்தில், ஆனால் அது நடக்கும். நடக்கக்கூடாதது இது வரைக்கும் நடந்தில்லாததையே நோவா நம்பினார் என்றால் என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை நோவாவை போல ஒரு சிறந்த மனிதனாக நாமும் செயல்பட ஆரம்பிப்போம். நோவா saw rain in his spiritual eyes.
நோவாவால் தன்னுடைய ஃபிசிக்கல் ஐஸில் மழையை பார்க்க முடியல. வானத்தில் இருந்து அவர் பார்த்த மழையெல்லாம் எப்படி பார்க்குறாரு? தன்னுடைய விசுவாச கண்ணின் மூலமாக தான் பார்த்தார். அதனால் விசுவாசம் என்பது இப்பொழுது நடக்கிற காரியத்தை பார்த்து நம்புறது விசுவாசம் இல்லை. பார்த்ததை நான் நம்ப தேவையில்லையம்மா. ஒன்று பார்க்குறோம் நம்ம கண்ணில் மேலேருந்து மழை கொட்டுதுன்றதை பார்த்துருந்தா அதை நம்ப தேவையில்லை. இன்றைக்கி மழைன்றது ஒன்று வானத்தில் இருந்து வரும்னு நம்ம சொல்லும்போது அதை நம்புவதற்கு தேவையில்லை. காரணம், இதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அநேக மழைகள் பெய்வதை, வானத்திலேருந்து மழை கொட்டுவதை நம்ம பார்த்துருக்கிறனால மழைன்னு சொன்னதுமே குழந்தை எங்கே பார்க்குது? சின்ன பிள்ளைய வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு தெரியும் மேலே இருந்து தான் வரும்னு. அதனால தான் நம்ம எதை பார்க்கவில்லையோ அதை விசுவாச கண்ணில் பார்ப்பதற்கு நோவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் நோவாவை பற்றி சொல்லும்போது கண்ணுக்கு புலப்படாததை குறித்து கடவுள் எச்சரிக்கப்பட்ட போது, கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது அவர் என்ன செய்கிறாரு? அதை விசுவாசிக்கிறார். ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறாரு. தன்னை சுற்றி எத்தனை பேர் கேலி செய்துட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் இந்த கேலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் கட்டுறனால, அந்த பேழையை கட்டுறனால இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நோவா 3வது ஆளாக விசுவாசத்தின் பட்டியலில் வந்துடுறாரு. அன்பானவர்களே, என்றைக்கும் ஆண்டவர் இந்த பேழையை உருவாக்கும் போது ஓப்பனாக தான் யார் வேணாலும் நீங்கள் இதில் பிரவேசிக்கலான்னு தான் அவர் உருவாக்குறாரு, பேழையை கட்ட சொல்கிறாரு. ஆனால் நோவாவின் குடும்பத்தை தவிர, அவங்க போன அந்த 8 பேரை தவிர மீதி யாருமே போல. ஏனோக்கு 365 வருஷம் வாழ்ந்து ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுறார். நடக்காத ஒன்று இருந்தும் அவர் இறப்பையே வென்று விடுகிறார். அப்போ விசுவாசம் எவ்வளவு வலிமையானது பார்த்தீங்களா? விசுவாசமானது ஆண்டவர் ஒன்று சொன்னாருன்னா அதன் பேரில் வைக்கிற நம்பிக்கை. அன்பானவர்களை, இந்த நோவாவின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது 3வது நபர் ஆபேல் மூலமாக, அடுத்தது ஏனோக்குவின் மூலமாக, இப்போ நோவாவின் மூலமாக, இவங்க 3 பேர் வாழ்க்கையிலையும் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டதாக காணுகிறது. அதுபோல் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலையும் இது காணப்பட வேண்டும். அதனால தான் நோவாவுடைய பெயர் என்ன, அவருடைய பேரே என்ன வந்துடுது? ஹீ இஸ் த ப்ரீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கியார் என்ற பெயரையே பெற்றுடுறாரு. பேதுரு அவரை பற்றி சொல்லும்போது 2 பேதுரு 2:5 அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இன்றும் நமக்கு, இப்போ நோவா காலத்தின் சம்பவம் போல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு நம்ம ஓடி ஒளிஞ்சு ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஒரு பேழையை உருவாக்கி இருக்கிறார். அதை சிலுவையின் மூலமாக, தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக தேவன் சம்பாதித்து விட்டார். அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம மறைந்து கொண்டோம் என்றால் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் 2வது வருகையில் வரும்போது நாமும் நம்முடைய குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தொடர்ந்து பாருங்கள், அடுத்த வசனத்துக்கு போகலாம். அடுத்த வசனத்துக்கு போகும்போது ஆபிரகாமை குறித்து வருகிறது. ஆபிரகாமை குறித்து நான் எடுத்து சொல்ல வேண்டியதே இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 4வது சாட்சியாக அவர் பேசுகிறாரு, ஆபிரகாமை குறித்து பேசுகிறாரு. நோவாவை குறித்து பேசும்போது ஒரே ஒரு வசனம் தான் சொல்லிச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து எடுத்து சொல்லும்போது 4வது நபராக அவரை எடுத்து சொல்லுகிறார் அந்த பட்டியலில். எந்த வசனம்? 8வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்குறோம். அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆபிரகாமின் விசுவாசம் என்று சொல்லும்போது விசுவாசத்தின் தகப்பனாக நாம் யாரை சொல்கிறோம்? ஆபிரகாமை சொல்கிறோம். அதனால் ஆபிரகாம் 8வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம்
தாம் அழைக்கப்பட்ட போது அவரை அழைக்கிறார். முதலாவது ஆண்டவர் அவரை அழைக்கும்போது ஊர் என்ற தேசத்தில் அவர் பலவிதமான வித்தியாசமான கலாச்சாரம், பல தேவர்களை வணங்கி கொண்டு சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த கலாச்சாரத்திலிருந்து ஆபிரகாமை மட்டும் அவர் பிரித்தெடுக்கிறார். நம்ம மனசில் பல கேள்வி வரும். ஏன் ஆபிரகாமை மட்டும் எடுத்தார், ஏன் மற்றவங்களை எடுக்கலை? இதெல்லாம் ஆண்டவருக்குரிய பதில்கள். ஏதோ உன்னதமான நோக்கத்தில் அந்த ஆபிரகாமை மட்டும் அவர் என்ன செய்கிறாரு, பிரித்து எடுக்கிறார். அப்படி அழைக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். ஹீ கால்ஸ். அந்த அவருடைய கால்க்கு, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். அழைக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னோன்னா அந்த இடம் என்ன, அந்த இடம் பேர் என்ன, அந்த இடத்துக்கு போகிற வழி என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்குறோம். ஒரு இடத்துக்கு போகும்போது கூகுள் மேப்பில் நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் லொக்கேஷனை அனுப்ப முடியுமா, உடனே கேட்குறோம். இந்த கூகுள் மேப்பில் இப்போ பார்க்குறோம். அப்புறம் உங்கள் லொக்கேஷனில் இருக்கிற ப்ராமினென்ட் பிளேசஸுடைய இடத்தை நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறோம். இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்டுட்டு எத்தனையோ வசதிகள் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம போகிறதுக்கு நம்ம எத்தனையோ காரியத்தை வைத்து எப்படியோ போகலாம். நம்ம நடந்து போகிறது கிட்ட இருந்தால், இல்லை பஸ்ஸில் போகிறது, இல்லைன்னா இப்போ என்ன நமக்கு ஊபரை கூப்பிடலாம். இப்படி கூப்பிட்டு எப்படியோ போகிறதுக்கு பல வசதிகள் இருந்தாலும் நம்ம கூகுள் மேப்பை கையில் வச்சுக்கிறோம். அந்த இடம் பேர் கேட்குறோம், அட்ரஸ் கேட்குறோம், பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் கேட்குறோம், நீங்கள் உங்கள் லொக்கேஷனை அனுப்புங்கன்னு கேட்குறோம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போகிறோம். இப்போ நீங்கள் மாறாக யோசித்து பாருங்கள், ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது. யார் அவருடைய கூகுள் மேப்? யார்? தேவன் ஒருவர் தான். தான் எந்த இடத்துக்கு போகணுன்ற இடத்தை 12வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த இடத்த அவருக்கு காட்டுறாரு. அவர் போக வேண்டிய இடத்தை அவருக்கு காட்டுறாரு. அந்த இடத்த பார்த்துட்டு அவர் போகணும். ஆண்டவர் காட்டின இடத்த பார்த்துட்டு அதுக்கு போக புறப்பட்டு சென்றார். அப்போனா எப்பேற்பட்ட விசுவாசம் இருந்திருக்கும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு புதிய இடத்துக்கு போகிறோன்னாலே எல்லா டைரெக்ஷனும் நமக்கு கொடுத்து எப்படியெல்லாம் நம்ம வரணுன்ற எல்லா காரியமும் நமக்கு அறிந்திருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த இடத்துக்கு எளிதாக போய் சேர முடியல. பலவிதமான பதட்டம். தெரிஞ்சதை இதுக்கு முன்னால் போயிருப்போம். நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி வரணும், எதில் எங்கே இறங்கணும், எங்கே நம்ம மாற்றம் எடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இருதயத்தில் ஒரு பதட்டம் வருது. பிரயாணத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க, நான் பத்திரமா போகணுன்றதை ஜெபிச்சு கொள்ளுங்கன்ட்டு அநேகர் இடத்துல சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இவர் விசுவாசத்தில் அவர் போகிற இடத்தை அவர் பார்த்து அவர் கையில் எந்த டைரெக்ஷனும் இல்லை, அவர் கடந்து செல்லணும். நீங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் என்ற இடத்துல இருந்து அவர் கானானுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது டுவர்ட்ஸ் வெஸ்ட் அவர் ட்ராவல் பண்ணி வரணும். அப்படி அவர் ட்ராவல் பண்ணி வருவதற்கு இடையில் பெரிய செங்குத்தான பாறைகள் இருக்குது. அந்த பாறையை கடக்கிறதுக்காக அவர் என்ன செய்யணும், அவர் நேராக அந்த டுவர்ட்ஸ் வெஸ்ட் மேற்கு நோக்கி அப்படியே நேராக வந்தாருன்னா அங்கே வழி கிடையாது. அதனால் அவர் கொஞ்சம் நார்த்தாக போயிட்டு தான் இந்த பக்கம் வரணும். அதனால கூட அவர் மேல் நோக்கி நார்த் பக்கமாக வடக்கு பக்கமாக சற்று போனார்ன்றதை பார்க்குறோம். அந்த இடத்துல தான் காரார் என்ற அந்த இடத்துல அவங்க அப்பாவோட கூட, ஆபிரகாமின் தகப்பனோடு கூட அந்த இடத்துல போகிறாரு. அந்த இடத்துல அவங்க அப்பா மரித்த பிற்பாடு திருப்பி அந்த இடத்துல இருந்து மீண்டும் ஆண்டவரின் அழைப்பை பெற்று கானான் தேசத்துக்கு அவர் வராருன்னு பார்க்குறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மனசில் கொண்டு வரும்போது முதலாவது அந்த அழைப்பை பெற்ற அப்படி புறப்படுவதற்கு அவரிடத்துல காணப்பட்டது விசுவாசம்.
நம்ம என்ன செய்ய மாட்டோம், நமக்கு இடம் சரியாக தெரியலன்னா புறப்படவே மாட்டோம். ஆனால் இவர் என்ன செஞ்சிருந்தாரா, அவர் பெறப்போகும் உரிமை பேராக பெறப்போகும் இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான் அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு. தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும், ஏன்னா ஊர் பேர் தெரியாது இல்லையா அவருக்கு, அவர் காட்டினார் ஆண்டவர் இங்கே போகணுன்றத. அதனால் அதை தெரியாதிருந்தோம் அவர் என்ன செய்கிறாராம், அவர் புறப்பட்டு செல்கிறாரு. அதுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் இருந்திருக்கணும் இல்லைம்மா. ஒரே நிமிஷம் யோசித்து பாருங்களேன், நம்ம டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி டிக்கெட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிட்டு நம்ம வீடு நமக்கு அங்கே இறங்குனதும் ஏர்போர்ட்டில் இறங்குனதும் நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஊபர் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் நான் புறப்படும்போது ஒரு பதட்டம் உள்ள வருது. ஒன்றுமே தெரியாமல், எதுவுமே இல்லை, ஆண்டவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் சொல்கிறதுல மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குது, அது ஒன்றில் தான் நான் உறுதிப்படுத்துகிறேன்ட்டு புறப்பட்டார் பாருங்க. அது உண்மையான விசுவாசம். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல வாழ்கிறார். யாரை போல வாழ்கிறாரு, கூடாரத்தில் தான் வாழ்கிறாரு. ஒரு பெரிய அவர் போன இடத்துல எல்லாம் அவருக்கு வீடு கட்டி எல்லாம் ரெடியாக இருக்குதுன்ட்டு இல்லை, அவர் அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு அந்நியரை போல். அப்படின்னா ஒரு கண்ணு பரலோகத்தில், ஒரு கண்ணு பூலோகத்தில். நான் வாழப்போகிற இடம், ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரு, தேவனோடு கூடப்பட நான் வாழப்போகிறேன், அந்த தேவனோடு வாழப்போகிறேன். ஆனால் இப்போ குறுகிய காலகட்டத்தில் நான் என்ன செய்கிறேன், ஒரு அந்நியனாய் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்றத அவர் என்ன செய்கிறாரு, விசுவாசத்தினால அவர் நம்புகிறார். அதே வாக்குறுதியுடன் உரிமையாளரான ஈசாக்குடன், அடுத்தது அவர் ஈசாக்குடனும் அவர் மகனான ஈசாக்கு யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். கூடாரங்களில் முதலாவது புறப்படும் போது அவருக்கு விசுவாசம் காணப்பட்டது. 2 அங்கே போய் குடியிருக்கும் போது கூடாரங்களில் அவர் வாழ்ந்தார். ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் என்ற தேசத்தில், அந்த காலத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த இடத்துல இருந்த வீடுகள் நல்ல அஸ்திபாரத்தோடு நிரந்தரமாக கட்டப்பட்ட நல்ல வீடுகளாக காணப்பட்டதா. அப்போனா அப்பேற்பட்ட இடத்துல இருந்து ஒரு புது இடத்துக்கு வராரு. இந்த புது இடத்துல தன் மகனோடு தன்னுடைய பேரனோடு அவர் வாழ்ந்தது எல்லாமே கூடாரத்தில் தான். அப்போனா அவர் எதை விசுவாசித்தார்னா, அர்த்தம் எனக்கு அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அவர் கூடாரங்களில் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமாம்மா, விசுவாசத்தை பாருங்க. 18வது வசனத்தில் அவருடைய விசுவாசம், 18 10வது வசனம், ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அவருடைய விசுவாசம் எங்கே இருந்தது, அசையாத அடித்தளம். அந்த அஸ்திபாரம் அசையாத ஒரு அடித்தளமுள்ள நகர் பரம நகர். அந்த பரம நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதனால தான் நான் சொன்னேன், அவருடைய ஒரு கண்ணு பரலோகத்தை நோக்கி இருந்தது, ஒரு கண்ணு பூலோகத்தை நோக்கி இருந்தது. அதனால தான் அவர் கூடாரங்களில் வாழ்ந்தார். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நானும் இந்த நாளில் கூடாரத்தில் வாழணுமா? அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகம் நிலையானது என்று நினைத்து விடாதீர்கள். அசையாத அடித்தளம் உள்ள இடம் இது அல்ல. அசையாத அடித்தளம் உள்ளது. யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். அந்த ஸ்தலத்தை அவர் எதிர்நோக்கினார். யார்? ஆபிரகாம். நீயும் நானும் அந்த ஸ்தலத்தை எதிர்நோக்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவனா, தட் இஸ் பர்ஃபெக்ட் லைஃப்மா. அந்த அசையாத அடித்தளமுள்ள பரலோகத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் வாழ்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கிறது அசைகிற அடித்தளம். அதனால இதில் நம்ம கண்ணால் பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டவை.
சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இவை நிரந்தரமானவைகள் கிடையாது. இன்று நான் என்னுடைய கண்களை மூடினாலும் அசையாத அடித்தளமுள்ள நிலையான இடத்திற்கு நான் செல்கிறேன். அதனால் என்னுடைய உள்ளான நோக்கம் பரலோகத்தை நோக்கி இருக்கணும். என்னுடைய நோக்கம் அடுத்தபடியான என்னுடைய மறுபக்கத்தில் என்னுடைய நோக்கம் இந்த உலகத்தில் ஆண்டவர் எது வரைக்கும் என்னை வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் இவைகள் எல்லாம் தேவனால் எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆபிரகாமை போல விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கிட்ட இருந்து அநேக காரியங்களை படிப்போம். இன்று நாம் பார்த்தது ஆபிரகாம் கிட்ட இருந்து 2 காரியம். ஒன்று, தான் எங்கே போனோன்றதை அறியாமல் இருந்தும், அந்த இடத்தின் பேர் தெரியாது, எப்படி போகணுன்ற வசதி கிடையாது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தோம் விசுவாசத்தினாலே ஆண்டவர் சொன்னதை நம்பி புறப்படுகிறார். புறப்பட்டவர் அங்கே போய் சேர்ந்து வாழும்போது நல்ல இடத்துக்கு வந்துட்டோன்ட்டு இதுதான் நம்ம பெர்மனெண்ட் பிளேஸ்ன்னு நினச்சிட்டு அவர் வாழலை. அவருடைய உள்ளான நோக்கமெல்லாம் அசையாத பரம நகரம் எனக்கு இருக்கிறது என்பதை எதிர்நோக்கி கொண்டு இப்பொழுது வாகிற ப்ரெசண்ட் காலத்தில் அவர் வாழ்கிற அந்த நிகழ்காலத்தில் அவர் எப்படி வாழுகிறார்? கூடாரங்களில் வந்தார். கூடாரம் என்று சொல்வது அவருடைய வாழ்க்கையுடைய தரத்தை குறிக்கிறது. நிலையில்லாத இந்த நாடு என்பதை உணர்ந்தவராக வாழ்ந்தார். அதுதாம்மா விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு பலப்படணும். நோவா மழையை பார்க்காத போது எச்சரிப்பை பெற்று 100 வருடங்கள் தன்னை கேலி செய்த போதும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டு அவர் மூலமாக தன் குடும்பமே ரட்சிக்கப்பட காரணமாயிருந்தார். இங்கு ஆபிரகாம் தான் போகிற இடத்தின் பெயர் தெரியாது, வேறு எந்த காரியமும் அறியாமல் இருந்தோம் அவர் புறப்படுகிறார். புறப்பட்ட அவர் அங்கே போய் வசதியாக குடியிருக்க ஆரம்பிக்கும் போதும் நிலையான நகரம், அசையாத அஸ்திபாரத்தை கொண்ட நகரம் பரலோகம் என்பதை மனதில் இருத்தி கொண்டு உலகத்தில் வாழ்கிறார். இதுதான் விசுவாசம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமத்தகப்பனே, விசுவாசம் என்பதை குறித்து மீண்டும் மீண்டும் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அப்பா, எப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆபிரகாம் இடத்துல பார்க்கிறோம். எத்தனை வசனங்கள் மூலமாக அவருடைய விசுவாசத்தை எங்களுக்கு எடுத்துக்காட்டின் பட்டியலிலே அவரை வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவரே, ஆனால் அவர் விசுவாசத்தை செயல்படுத்தினபடியால் சூப்பர் ஹீரோவாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வீரனாக மாறிவிடுகிறார். அதுபோல மாற சாதாரண மனிதர்களாகி எங்கள் விசுவாசம் பலப்படத்தக்கதாக இவற்றை குறித்து தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.